இந்த தேங்க்ஸ் கிவிங் நோட் அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நீங்களும் நிறைய பேர் ரீல்ஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஹேண்டில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து போடுறப்போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து நான் வந்து ஒரு vlog வீடியோ எடுக்கிறேன். சரண்யா தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக vlogs அந்த மாதிரி போட்டுட்ருக்கா. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ரெகுலராக ரீல்ஸ் அந்த மாதிரி வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்காக ஒரு நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸும் அங்கே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு தேங்க்ஸ் நோட் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் வித்தின் அ வெரி ஷார்ட் டைம், அதாவது ஐ திங்க் ஒரு லாஸ்ட் 2-3 monthsலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் த ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து வரப்போகிறாங்க. ரொம்ப சீக்கிரமாக நான் வந்து 50K எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எல்லாமே. ஸோ அது வந்து நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்க்காக அந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருக்கேன். அவள் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கா. ஸோ நமக்கு வந்து அந்த ஒர்க் பேர்டனை வந்து நாங்கள் அப்படி பிரித்து பண்ணலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கோம். பட் நம்ம என்ன ஒன்று ஸ்டார்ட் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் அப்படின்னா அது வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் தான். ஸோ அது வந்து நமக்கு இருந்துச்சுன்னா அது நம்மளை வந்து புஷ் பண்ணும். நமக்கு முடியலனாலும் அதை வந்து புஷ் பண்ணும். அந்த மாதிரி வந்து உங்களோட சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. ஸோ இதில் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா இந்த தேங்க்ஸ் கிவிங் நோட் அவங்களுக்காக நான் இன்ஸ்டாகிராம்லேயும் தனியாக வந்து ஒரு வீடியோவாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வந்து வந்திருக்காங்க. அப்பா வந்து சரண்யா வீட்டில் ஒரு குட்டி ஒரு பூஜா கேதரிங் வந்து இருந்தது. ஸோ அவங்க அதுக்காக அங்கே வந்திருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து பெருசாக ஒன்றும் டின்னர் பிளானிங்லாம் இல்லை. ஏன்னா நிக்கிலுக்கு மித்துன்கெல்லாம் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பொங்கல் ஹாலிடேஸ் முன்னாடி எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த ப்ரிப்ரேஷனில் இருக்குது. காலையிலேயே வந்து மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். இன்றைக்கி தோசையோ இல்லை இட்லியோ அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து சாம்பார் ரசம்லாம் அவங்க லஞ்சுக்கு வந்திருந்தாங்க. நிறையா வந்து சாம்பார்லாம் வச்சாச்சு. ஸோ அதையே வந்து தொட்டுட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செல்ஃப் கேர் டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் சில செல்ஃப் கிஃப்ட்ஸ் அதையும் வந்து நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பட் உங்களுக்கு வந்து தனித்தனியாக தான் வரும். இது எல்லாமே ஒரே நாள் எடுத்ததாக வராது. ஸோ ஒரு 2 நாள் எடுத்தது சேர்த்து தான் இந்த vlog வந்து நான் கொடுக்க போகிறேன். பிகாஸ் இன்றைக்கி தான் சில பார்சல்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் வந்ததுக்கப்புறமா அதை வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க இந்த வீடியோவை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்கலாம். வாங்க. ஹாய் சார், ரொம்ப நாள் ஆச்சு நிக்கிலாம் வந்து வீடியோவில் வந்து. ஸோ நிக்கில வந்து ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுக்க சொன்னேன். ஹாய். ஹலோ, நான் வந்து எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேளு. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, சரி நீ போய் ப்ரிப்பேர் பண்ண. அம்மா வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 2 நாள் தான் அவங்க ஸ்டே வந்து இருக்கிற மாதிரி பிளானு. ஏன்னா அங்கே பிரணவுக்கும் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கிறதுனால இந்த பூஜைக்காக தான் வந்து வந்திருந்தாங்க. இங்கேயுமே வந்து நிக்கிலுக்கு மித்துன்கெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. அவங்களோட உட்காந்து கொஞ்சம் எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, அது வந்து ஈவினிங்கில் அப்படியே கரெக்டாக வந்து டைம் போயிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து vlog கண்டினியூ. ரொம்ப நாள் கழிச்சா? இல்லை ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தானே போட்டோம். இல்லை இப்போ தான் போட்டோம். ஒரு கேஷுவல் vlog வந்து ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறோம். ஃபங்க்ஷனுன்றதுனால நாங்கள் வந்து எடுத்தோம். ஸோ காலையில் வந்து என்னோட ரேஷன் கடை பார்ட்னர் வந்து சரண்யா தான். ஆக்சுவலாக டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் போனால் ஒன்றும் கொடுக்கல. அதுக்காக வந்து ஒருத்தர் ரெடியாகி வந்தால் நானும் ரெடியானேன். அப்புறமா வந்து இன்னைக்கு வந்து கண்டிப்பாக லேட் ஆகும், இன்னைக்கு ஃபுல்லாக ரேஷன் கடையில் தான் நிற்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா அவங்க வந்து மூடிட்டாங்க. நாங்களே வீட்டுக்கு வந்து டோக்கன் அவங்களே வீடாக நாங்கள் வந்து கொடுக்குறோம் போர்டு போட்டிருந்தாங்க. சரி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. நேற்று வந்து நான் முடிக்கிறப்ப பேக்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது இன்றைக்கி தான் வருதுன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து லேட் நைட் தான் வந்துச்சு. ஸோ அதையும் நான் வந்து இதில் உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்புறம் இந்த மாதம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சரண்யாவுக்கும் வெட்டிங் டே வருது, எனக்கும் வந்து வெட்டிங் டே வருது. எனக்கு வந்து அவரும் வாங்கி கொடுப்பாரு. பட் எனக்கு எதாவது வாங்கணும் அப்படின்னா நானே வந்து வாங்கிப்பேன். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கேட்குறது மற்றவங்களோட டேஸ்ட் வந்து அவங்களுக்கு தெரியாத ஒரு சில நேரம். ஆமாம், அதையும் வாங்கிக்கிறோம், நாங்களும் வாங்கிக்கிறோம். அதையும் வாங்குவோம், அதையும் வாங்கிக்க வேண்டியதான், இதையும் வாங்கிக்க வேண்டியதான். ஸோ நான் வந்து கொஞ்சம் பேக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 பேக்ஸ் கிட்ட நான் எனக்காக போட்டிருந்தேன். ஒன்று நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து காட்டியிருப்பேன். இப்போ நான் இன்னும் 2 பேக் வந்துச்சு, அதையும் காட்டுறேன். அப்புறம் நான் வந்து ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸு. என்னத்துக்கு நீ இப்போ பேக்காக வாங்கி குவிக்கிறேன்னு தெரியல. இல்லை, என்கிட்ட இருக்கிற பழைய பேக் ஃபுல்லாகவே போயிடுச்சுங்க. அப்புறம்
என்னத்தை தூக்கி போடுறா? ஃப்ரேம்குள்ளே இருக்கிற தேவையில்லாததெல்லாம் அப்படியே தூக்கி அங்கே போட வேண்டியதுதான். என்னத்தை பிரிக்கிற? இந்த ட்ரெஸ் தாங்க. இது வந்து எனக்கு அடிக்கடி இப்படி ரீல்ஸ் வந்து நான் ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த ட்ரெஸ் வந்து அடிக்கடி வந்துட்டே இருந்தது. நான் ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு ட்ரெஸ்ஸோட பட்ஜெட் அப்படின்னா 600 700. அது 1000 மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேடுமா வாங்க மாட்டோம். பிகாஸ் அது சில பேர் ட்ரெஸ்ஸுக்காக இப்படி வந்து செலவு பண்ணுவாங்க. பட் நான் வந்து அவ்வளோ செலவு பண்ண மாட்டேன். நான் செலவு பண்ணுறேன்னு பண்ண மாட்டேன். அவரோட போனால் எனக்கு வந்து அது கணக்கில் வர மாட்டேன். இது வந்து நம்ம என்னோட தீபாவளி ட்ரெஸ் வந்து நான் ஒன்று போட்டிருப்பேன், ஒரு க்ரீன் வித் ப்ளூ. அது வந்து 1000 சம்திங் மேக்ஸிமம். என்னோட வந்து 1000 அந்த மாதிரி தான் நல்லா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் நிறைய பேர் ரீல்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இப்படி வந்து ஸ்வைப் பண்ணுறப்போ வந்து வந்துட்டே இருந்தது. எனக்கு என்னென்னா சைஸ் கரெக்டாக இருக்குமான்னு ஒரு டவுட் இருக்குது. இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது. பட் எனக்கு இந்த மெரூன் கலர் தான் கொஞ்சம் கேட்சியாக இருந்தது. நான் வந்து மீடியம் தான் போட்டிருக்கேன், 38 வந்து போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு அனார்கலி டைப் ட்ரெஸ்ஸஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் லார்ஜ் போட்டுட்டேன்னா எனக்கு ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா இதில் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு 3 செட் மாதிரி நல்லா இருக்கு. பேண்ட்டும் இருக்குது. இன்னும் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, அதில் வந்து ஸ்கேலப் மாதிரி அந்த இருந்தது. இந்த இது நல்லா இருக்கு. லேஸ், அது லேஸ் ஒர்க் இருந்தது, ஸ்கேலப் இல்லை. ஸோ இது பேண்ட்லேயும் வந்து இருக்குது. நல்லா வந்து ஒரு காட்டன் தான், சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா பேண்ட்டோட எண்ட்லேயும் அந்த மாதிரி வந்திருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் துப்பட்டா பார்ப்போம். ஷால் தான் ஹைலைட். துப்பட்டா சூப்பராக இருக்கு. இதுவும் காட்டன் தான், நல்ல பெரிய ஷால். பிரிண்டட் டிசைன் மாதிரி வந்து வருது. நல்லா இருக்கா சொல்லுங்க. இப்போ நான் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஓரளவு பார்க்கும்போது எனக்கு சைஸ் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி தான் வந்து தோணுது. கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது இப்போ நம்ம வந்து பேக்ஸ் பார்க்கலாம். வந்து இந்த லெதர் ஃபினிஷில் இருக்கிற பேக் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருந்தேன்ல, அது வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். இது எதுவுமே ஸ்பான்சர் கிடையாதுங்க, என்னோட சொந்த காசு கொடுத்து நான் வாங்கினது. ஸோ இது வந்து எப்படின்னா ஜிப்பெல்லாம் வந்து கிடையாது, நல்ல ஒரு லெதர் ஸ்மெல் அடிக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலிஷான பேக், ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலிஷான பேக். இதை வந்து உங்களுக்கு ஜிப்பு கிடையாது, ஜிப் இல்லை. இது வந்து இந்த மாதிரி இருக்கும், லாக் டைப் மாதிரி வந்துருக்கும். அதாவது நம்ம சும்மா இப்போ ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம எப்போவுமே ரொம்ப வேல்யூபிள்ஸ்லாம் நம்ம வந்து கேஷ் அதெல்லாம் இப்போ யாரும் எடுத்துகிட்டு போகிறதில்ல, எல்லாமே வந்து ஃபோன் தான், ஜிபே தான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஜிப்பு வேணும் அப்படின்னா அந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பேக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி. ஷைனிங்காக இருக்குது. ஆமாம், எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக பேக் நல்லா ஷைனிங்காக வாசனையாக இருக்குது. ஒரு அந்த வாசனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துருக்கு. எனக்கு இந்த மாதிரி தின் இது இருக்கிற மாதிரி, ஹேண்டில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது நம்ம வந்து உங்களுக்கு நல்ல அகலமும் இருக்குது. அகலம்னா நம்ம வந்து இப்போ நம்ம ஆஃபீஸ் போகிறப்போ ஒரு நம்மளோட பர்ஸு, வாலெட்டு, தண்ணி பாட்டிலு அதெல்லாம் வச்சு நல்லா போதும். நல்ல ஸ்பேஷியஸாக சும்மா டக்குன்னு அப்படி கிட்ஸோட போகும்போது கூட டக்குன்னு ஜிப் இல்லாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக. ஸோ இது வந்து நம்ம சும்மா மாலுக்கு போகிறப்ப தண்ணி நம்ம தான் வந்து ஒரு கேரி பேக் மாதிரி வைப்போம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு இது வந்து பேக் வந்து ரொம்ப இதெல்லாம் ரொம்ப கம்மி தாங்க, ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஸோ இது ஒன்று. அப்புறம் இது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் சீரீஸ் வந்து நீங்களாம் பார்த்துட்டு இருந்தீங்களா சொல்லுங்கள். அதில் வந்து ரீனா ஒரு பேக் ஒன்று வச்சுருப்பாங்க, அது கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் வந்துருக்கும். ஒரு மாதிரி லென்த்தியாக இருக்கும், ஒயிட் கலரில் அவங்க வந்து வச்சுருப்பாங்க. அதை பார்த்து இன்ஸ்பயர் தான் இது வந்து வாங்கினது. அதுக்கப்புறம் எனக்கு ஒயிட்டும் வாங்கணும்னு. இது வந்து ஒரு ஒயிட் ட்ரெஸ் ஒன்று போட்டிருப்பாங்க, ஒரு பார்ட்டி ஒரு எபிசோடு இருக்கும். ஸோ அதில் வந்து நான் அவங்க ட்ரெஸ்ஸு, அவங்க பேகு இதெல்லாம் தான் பார்த்துட்டே இருந்தேன். அடுத்த எபிசோடு எப்போ வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்த சீரீஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, சீசன் 3. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு 3 கலர்லேயும் வாங்கிட்டேங்க. சூப்பராக இருக்குது. ப்ரௌனு, பிளாக்கு, ஒயிட்டு. ஸோ என் மூஞ்சியில் ஒரு ஒளிவட்டம் உங்களுக்கு தெரியுதா, எனக்கு பேக்குன்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு ஒயிட் பேக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து போடுறப்போ கொஞ்சம் ஸ்டைலாக நம்ம வந்து எடுத்து போகலாம். ஒரு ஜீன் அதெல்லாம் போட்டுக்கிறப்போ எடுத்துகிட்டு போகலாம். இந்த பிளாக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ரிங் வித் செயின் டைப்பில் வந்து வருது, கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது. இதுவும் கிளிப் டைப் தான். சரி, ஓகே. இப்போ இது வந்து இந்த மாதிரி இது வந்து லாக் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு, ஸோ ஸ்டைலிஷாக இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பேக்ஸ் இதோட லிங்க்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடுறேன், ஓகேவா?
ஒரு பேக் சீசன் மாதிரி பேக் சேர்த்துட்ருக்கேன் நான். ஜுவல்லரிஸ்லாம் கொஞ்சம் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டேன். என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக கலெக்ட் பண்ண ஜுவல்லரி நிறையா இருக்குது. பட் சிலதெல்லாம் வந்து ஒரு மாதிரி வெளுத்து போயிட்டு ரொம்ப ஓல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எது வந்து நல்லா இருக்கோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது எல்லாமே வந்து ஆன்லைனில் இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கினது தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு சேர்த்து வச்ச வாங்கின ஜுவல்லரி ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரின்னு வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டு தான். நான் ஒன்று வாங்கியிருப்பேன், சரண்யா ஒன்று வாங்கியிருப்பேன். இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. இது வாங்குறப்போ 2000 ருபீஸ். இது இந்த நெக்லஸ் வித் ஜும்கா. அந்த ஜும்காவை நான் வந்து எங்கேயோ தொலைச்சிட்டேன் ஃபங்க்ஷன் போனப்போ. இந்த நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபி ஸ்டோன் மாதிரி இருக்கும், பச்சைக்கல் இருக்கும். இப்போ வரைக்குமே அது வந்து அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த நெக்லஸ் வாங்கி ஒரு 7-8 வருஷம் வந்து ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இன்னுமே சூப்பராக இருக்குது. மற்றது எல்லாமே இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து அந்த மாதிரி வந்து வாங்கினது தான். ஒரு 2-3 பேஜஸ் வந்து நான் வச்சுருப்பேன். அதுலேருந்து தான் நாங்கள் வந்து ஜுவல்ஸ் வாங்குறது. எனக்கு சிலது வந்து என்னோடய நாத்தனார் நவராத்திரி அப்போ கிஃப்ட் பண்ணது. இதுக்கு முன்னாடி இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நாத்தனார் கிஃப்ட் பண்ணது, அப்புறம் கசின் கிஃப்ட் பண்ணதுன்னு அந்த மாதிரி வந்து இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதில் வந்து ஏதாவது நான் ஆன்லைனில் எக்ஸாக்ட் இந்த ஜுவல்லரியோட லிங்க் கிடச்சிது அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்ம வந்து இப்போ நான் சொன்னேன்னா அவங்கக்கிட்ட அது வந்து கலெக்ஷன் இருக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து தெரியாது. ஸ்ரீவிஸ் கலெக்ஷன்ஸில் தான் நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்கக்கிட்ட தான் வந்து வாங்குவோம். ஸோ இந்த எக்ஸாக்ட் இது வந்து இப்போ ஸ்டாக் இருக்குமான்றது வந்து தெரியல. ஸோ அதனால தான் நான் ஸ்பெசிஃபிக்காக இது இங்கே வாங்கினேன்றதை வந்து சொல்லலை. இது மாதிரி கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். நிறையா ஜுவல்லரி ஹாலும் வந்து வரப்போகுது. ரெகுலராக நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ், ட்வின்ஸ் வெஜ் கிச்சன் சேனல் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நிறைய ஹால் வீடியோஸ், ஹோம் நீட்ஸ் அந்த மாதிரி தான் இப்போ வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வ்ளாகில் இல்லைனா ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.